ஐயா சொன்னது மாதிரி இந்த 5வது ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப என்கேஜ்மெண்ட்டாக இருக்குது. ஆமாம் ஆமாம் டீமே வருவா இந்த என்கேஜ்மெண்ட் பங்குனி உத்திரம். ஆமாம் இன்னைக்கு மயிலாப்பூரில் தேர். இன்னைக்கு நானே திருவாரூர் தேர் பார்க்க போகணுன்னு இருந்தேன். ஐயா அழைத்த நாள் வாழ்நாளில் கிடைக்க முடியாத தரிசனம். திருவாரூர் தேர் ஆசியாவிலேயே பெரிய தேர். வாழ்நாள் முடியறதுக்குள்ளே அதை போய் பார்த்துடலான்னு நினச்சேன். ஏன்னா இது நாள் வரையும் போகல. போன தடவை ஒரு தடவை போனோம். திடீர்னு அதிசயமாக தேர் முடியா அடுத்த நாள் தேர் தரிசனம் பண்ணோம். திருவாரூர் பதிவு பேசுகிறாங்க. திருவாரூர் பாடல் வேறு பாடினாரு. அந்த மாதிரி ரொம்ப என்கேஜ்மெண்ட்டான நாள் இது. இருந்தாலும் சிவனடியார்களுக்கு நம்மளுடைய திருக்கூட்டத்தை பொறுத்தவரை நமக்கு இதில் ஒரு முக்கியமான நிகழ்வுகள் இதெல்லாம் நடக்கல. தவிர்க்க முடியாததுன்னு எதுன்னா இறப்பு மட்டும்தான். அதை தவிர்க்க முடியாமல் போயிடணும். மற்றதெல்லாம் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி வரணும். அதுதான் சிவனடியார்களுடைய கடமை. கடமை இல்லை, சிவன் அடியார்கள் என்றாலே அதுதான் அர்த்தம். எத்தனையோ சிவனடியார்கள் என்கிறது எத்தனை சிவனடியார்கள் இருக்கார்கள். அதில் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத உணரணும். பல அடியார், மெய்யடியார், எத்தனை அடியார்கள். அதில் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்து வகுப்புகள் வரணும், படிக்கணும், எல்லாமே செய்யணும். முதல்ல பெரிய புராணத்தில் சிவனடியார்களை பற்றி பாடியிருக்காருல்ல, அது முதல்ல நான் சொல்லிடுறேன். நிறையா பார்க்காம என்னால் சொல்ல முடியாது, இருந்தாலும் பார்த்து சொல்கிறேன். இறைவனது திருவாக்கில் அடியார் சிறப்பு. இறைவனே இந்த சிவனடியார்களை பற்றி சொல்கிறார். சுந்தரருக்கு அவர் தான் பாட்டை எடுத்து கொடுக்குறார். அடியார்களுடைய பாட்டை அந்த தில்லைவாழ் அந்தரன் அடி எடுத்து கொடுக்குறார். திருவாரூர் தேவாசிரிய மண்டபத்தில் அமர்ந்துள்ள அடியார்களை வணங்குக என்று சுந்தரமூர்த்தி சுவாமியில் ஆற்றுப்படுத்திய இறைவன் அந்த அடியார்களின் பெருமையை தம் மறைமொழிந்த திருவாக்கினாலே எடுத்து விளக்குகிறான். அவை தம்மை இறைவனை ஒத்த பெருமை உடையவர்கள். இடையராது தியானித்தலால் இறைவனையே தொண்டனாக பெற்றவர்கள். ஒருத்தர் சொல்றாரு, திருவாசகம் படிக்கல, இறைவன் மாணிக்கவாசகர் பாடுறாரு, இறைவன் அதை எழுதுறாருன்னா சும்மா ரைட்டரா? அந்த பாடலை கேட்டு அதில் வர்ற அர்த்தங்களை கேட்டு இறைவனே ஞானம் பெற்றாருன்னு அவர் சொல்றார். இறைவன் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறாரு, ஆனாலும் அவர் சொல்றார் மாணிக்கவாசகர் பாட இறைவன் அதை கேட்டு ஞானம் பெற்றாருன்னு அவர் சொல்றார். அது ஏற்றக்கூடிய ஒன்று இல்லை தான், இருந்தாலும் அவர் அந்த இடத்துல உட்கார்ந்து அவர் சொல்றத அவர் கேட்கிறாரு. அப்ப அந்த ஞானம் அவரு அவர் கொடுத்த ஞானத்தை தான் அவரே கேட்கிறாரு. முருகன் கிட்ட பாடம் கேட்கிறாருன்னா அப்ப முருகன் சிவனோட இதா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இருந்தாலும் அந்த இடத்துல அவர் சிஷியனா இருந்துடுறாரு. அது மாதிரி அவருக்கு அதே தான் இந்த இடத்துல சொல்றாரு. இடையராது தியானித்தால் இறைவனையே தொண்டனாக பெற்றவர்கள் அடியார்கள். பலவாக காணப்படும் இவ்வுலக ஆசைகளை ஒருமை காட்சியால் வென்றவர்கள். இது கடைநிலை, கடைசி நிலையில தான் எல்லாமே ஒன்று, இறைவன் தான் எல்லாமா இருக்காருங்கிற எண்ணம் வர்றது. யாருக்கு? சிவனடியார்களுக்கு. மறுபிறவி முதலிய துன்பத் தொடக்கம் இல்லாதவர்கள் சிவனடியார்கள். பாரம் ஈசன் பணி என கொண்டு மக்களை நடமாடும் கோயில்களாக மாற்றும் பணியில் இடையராது உழைப்பதால் அருமையாம் நிலையில் நின்றவர்கள். ஐயா மாதிரி
எத்தனை கஷ்டப்பட்டாலும் படித்து 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 நம்ம கேட்குறோமோ இல்லையோ வர்றோமோ இல்லையோ இன்னைக்கு இந்த வகுப்பை நடத்தி ஆகணும். ஐயா என்னை கேட்டாங்க, வந்துடுவீங்களான்னு. கட்டாயம் வருவோம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைங்கிறது மற்ற மதத்துலலாம் நீங்களே பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை இன்னைக்கு லீவு சவுதி அரேபியா, ஈஸ்ட் ஆசியா ஃபுல்லாக. ஏன்னா அவங்க அங்கே கோயிலுக்கு போவாங்க. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்டியன்ஸுக்கு லீவு, கோயிலுக்கு போவாங்க. இந்துக்களுக்கு என்னைக்கு லீவு? எல்லா நாளும் கோயிலுக்கு போவாங்க. அதுதான் இந்துக்களுடைய பெருமை. ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமையை நம்ம எல்லாரும் வேற ஒரு கொண்டாட்டத்துக்கு வச்சுக்கிட்டோம். ஆனால் அன்னைக்கு தான் எல்லாத்துக்கும் விடுமுறைனால நம்ம இந்த நாளை தேர்ந்தெடுத்துருக்கிறோம். மற்ற நாளில் வைக்க முடியாது. அதனால் முடிஞ்ச வரையிலும் நான் சொன்னது மாதிரி ரொம்ப முக்கியமான வேலை இருந்தால்தான் வராமல் இருக்கணும். மற்றபடி வகுப்புக்கு வரணும், அதுதான் முதல்ல. ரெண்டாவது வகுப்புக்கு வரணும், அதுதான் ரெண்டாவது. மூணாவது வகுப்புக்கு வரணும், அதுதான் மூணாவது. இந்த மாதிரி இதை தான் முதல்ல வச்சுக்கணும், அப்புறம் தான் மற்ற வச்சுக்கணும். நீங்கள் அப்படியான்னு கேட்கலாம். நாங்கள் அப்படி தான் முயற்சி பண்ணுவோம். ரொம்பவும் தடுக்க முடியாது குடும்ப விஷயங்களாக இருந்தால் மட்டும்தான். நான் சொன்னது மாதிரி இறப்புன்னு ஒன்று இருந்தால் தான் போகும். அதுவும் போகணுன்னா தான், இல்லைன்னா எங்கள் வீட்டில் அனுப்பிச்சிடுவேன் நான். அந்த மாதிரியெல்லாம் செஞ்சுடுவேன். அது மாதிரி ஆனால் வகுப்பு வரணும் அப்படிங்கிற ஒன்றை நம்ம வச்சுக்கணும். பிறவி உயிர்களுக்கு அன்பு காட்டுவதன் மூலம் இன்பம் தூய்ப்பவர்கள். வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன் இறைவன். இவர்களோ வேண்டுதல் வேண்டாமைகளில் கடந்து நின்றவர்கள். புரியுதுங்களா? இது எனக்கு புரியல. வீடு வேண்டாமைகளில் விளங்கினா. வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன் இறைவன். இவர்களோ வேண்டுதல் வேண்டாமைகளை கடந்து நின்றவர்கள். சேக்கிலார் பாடுறாரு பெரிய புராணத்தில் அடிகளாரை பற்றி, நம்மளை பற்றி தான். 342வது பாடல். பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊனமேல் ஒன்றும் இல்லார், அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினால் இன்பர் மாறுவார், இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாய் என்று சுந்தரருக்கு ஆணையிடுகிறார். இதுதான் சிவனடியார்கள். இதை முடிஞ்சவரை நம்ம இங்கே இருக்கிற 1 2 3 4 5 6 7 8 9 10 12 15 பேர் இன்றைக்கு இந்த பாடல்களை கேட்டு ஐயா சொல்றது மாதிரி யாரு நம்மளை கேட்டா ஞான மார்க்கி அப்படின்னு சொல்லுங்க அப்படிம்பாரு. ஐயா எவ்வளவோ நடுவில் சொல்றாங்க. அவருடைய மனவேதனைகளை அதில் நடுவில் புகுத்திடுவாங்க. அதை நான் கவனிப்பேன். ஏன்னா எவ்வளோ ஆண்டுகளாக அவர் நமக்கு நடத்திக்கிட்டே இருக்காரு. அவருடைய ஆசை இருக்குன்னு ஒன்றும் இல்லை. நம்ம மாதிரி இன்னொருத்தர் நல்லா இதில் தயாராகணும், நம்ம மாதிரி இன்னும் நல்லா நூல்களை படித்து அதில் சொல்லணும், அந்த ஆவல் அவருக்கு இருக்கும். அதனால தான் ஐயா போன வகுப்புலையே அதுக்கு முன்னாடி சொன்னார், உட்காந்து மாங்குன்னு எழுதிக்கிட்டே இருந்தால் போதுமா? என்னது இது? கற்றல், கேட்டல், சிந்தித்தல். நாம் கற்றதை அடுத்தவங்களுக்கு சொல்லணும், அதை பழகிக்கணும், அதை வளர்த்துக்கணும். வெளியில் போய் சொல்ல வேண்டாம். நம்மளுடைய அடியர்கள் இப்போ நான் வெளியில் நம்ம யார்கிட்டையும் பேசவே மாட்டேன். கேட்குறவங்களா இருந்தால் தான் பேசுவான், கேட்கலன்னா அதுக்கு பேச மாட்டோம். வெளியில் யாரும் இது பண்ணால் கூட நமக்கு அந்த தகுதியெல்லாம் இல்லை. இது ஒரு சத்சங்கம் மாதிரி தான் நான் இங்கே பேசுறது. மற்றபடி பாடம் நடத்துறது இதை இப்போ நான் இன்னைக்கு கூட அது மாதிரி தான் அந்த பதியத்தை பாட போகிறாங்க, எடுக்க போகிறோம். இந்த பதியம் பதியத்துக்கு வரையில் நான் சொல்லியிருந்தேன். அதனால் தயவு செஞ்சு முடிந்த வரையிலும் முயற்சி செஞ்சு வகுப்புகளுக்கு வரணும், சிந்திக்கணும், படிக்கணும். அதுக்குன்னு நேரம் ஒதுக்கணும். எனக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு தான் அர்த்தம். இப்போ இல்லை, 2008லேருந்தே நான் பழகிட்டேன். எங்கள் வீட்டில் கேட்டிங்கன்னா தெரியும், படிச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஏதோ ஒன்று நல்ல விஷயங்கள்லாம் படிச்சுக்கிட்டே தான் இருப்போம்.
இப்போ நம்ம பதிகத்துக்கு போகிறோம். எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு அல்லது எனக்கு கொடுத்துருக்கிற பதிகம் தளவரிசையில் 200வது பதிகம் திருமருகல். இந்த திருமருகல் பதிகத்தில் இது தளத்தில் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பாடியிருந்தாங்க. திருஞான சம்பந்தர் பாடின அந்த பாடலை கேட்டாவே எனக்கு உடம்பெல்லாம் சிலிர்க்கும். கடையா என்னுமால் கரண் நாள் மேலுமா அந்த ஐயா அதுக்கு ஒரு விளக்கம்னு சொன்னார். ஏன் திருஞான சம்பந்தர் அந்த தளத்தில் அந்த பொண்ணுடைய கணவருக்கு உயிர் கொடுத்தார் அப்படின்னு. அதை நிறைய நான் மறுபடியும் படித்தேன். அரவம் தீண்டியது, ஆனால் அந்த பெண் அவரை தீண்டவில்லை, தன்னுடைய காதலனை. அந்த கதை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். 4 பேர் இந்த வீட்டில் கடைசி பொண்ணு அவர் கூட வந்துடுவாங்க. அவர் மருகலில் மடத்தில் இருக்கல இறந்துருவார். ஆனால் திருஞான சம்பந்தருக்கு இந்த இது அரவம் தீண்டியது, ஆனால் தன் காதலனை அந்த பெண் தீண்டலை. ஏன்னா நம்மளாம் அதை தான் செய்வோம். ஐயோ இறந்து போயிட்டே, நான் என்ன செய்ய போகிறேன் இனிமேல்னு சொல்லி அவனை கட்டி பிடிச்சி நம்ம மடியில் போட்டுக்கிட்டு அழுவோம். ஆனால் அந்த பொண்ணு அந்த உரிமை தனக்கு இன்னும் வரல, அதனாலங்கிறத உணர்ந்து செய்யல. அதனால தான் திருஞான சம்பந்தர் அந்த உதவியை செய்யறாரு. அந்த பாடல் அருமையான பாடல். இறைவனை என்ன மாதிரியெல்லாம் அவர் கெஞ்சி இந்த பாடல்கள். அதே மாதிரி தான் திருநாவுக்கரசர் அதை விட ஒரு படி மேலே போயிட்டாரு. அவரு அந்த பெண்ணுக்காக அந்த உயிரை காப்பாற்றி கொடுத்தார். இவரு நம்மளுடைய உயிருக்காக பாடியிருக்கார். இறைவனை நாம் எப்படி அடைவது? 10 பாடல்கள்ல 3 பாடல் தான் நான் இங்கே பேச போகிறேன். மீதி எனக்கு பேசுறதுக்கு தகுதி இல்லை. ஏன்னா திருக்கோவையார் ஐயா சொல்லியிருக்காங்க, அது ஐயா மாதிரி இருக்கிறவங்க தான் விவரிக்க முடியும். அதிலிருந்து என்னால் தத்துவங்களோ இதெல்லாம் எடுக்க முடியல. ஆமாம், அது அகத்துறை பாடல்கள், எல்லாமே அகத்துறை. இந்த 3 பாடல்கள் மட்டும்தான் நான் உங்ககிட்ட பேச முடியும். அகத்துறையில் அவர் என்ன நினச்சி பாடியிருக்கிறார் என்னங்கிறதெல்லாம் புரியாது. மற்றபடி கை வளர்ந்துச்சு, அவரை தூதி விடுறாரு. ஆன்மாவை பெண்ணாக நினச்சி இறைவனுக்கு தூது விடுறாரு அப்படின்னா விட அதை விவரமாக என்னால் சொல்ல முடியாது. அதனால் இந்த முதல் பா திருமருகல். ஐந்தாம் திருமுறை 88வது பதிகம். நம்முடைய தளவரிசையில் 200வது பதிகம். காவிரி தென்கரை தலம் 127ல் இது 80வது திருத்தலம். திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் பாடிய தலம். கோச்செங்கட்கோணன் கட்டிய மாடக்கோயில். இறைவன் மாணிக்கவண்ணர் ரத்தனகிரீஸ்வரர். அம்பிகை வண்டுவார் குழலி. தலம் மரம் மருகல், ஒரு வகை வாழை. தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம். பாடல் திரு குறுந்தொகை. முதல் பாடல் முத்தி பேற்றுக்குரிய தவப்பயனும் ஞான உணர்வும் திருந்திய சிந்தனையும். இந்த ஒரு பாடலிலே நம்ம சித்தாந்தத்தில் உள்ள தசகாரியம் ஃபுல்லாக அடங்கியிருக்கு. அப்படிதானுங்களே ஐயா? தசகாரியம் ஃபுல்லாவுமே அடங்கியிருக்கு. திருநாவுக்கரசர் அத்தனையும் அதில் சொல்றார். ஒரு ஆன்மா எப்படி சிவனுடைய திருவடியை அடையணும், கடைசியாக பெற சிவா ஆனந்தத்தை எப்படி பெற முடியும் அப்படின்னு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சித்தாந்தத்தில் படிக்கிறோம். ஆனால் திருநாவுக்கரசர் இறைவனுடைய திருவடியை பார்த்தாவே உனக்கு இதெல்லாம் வந்துடும்னு அப்படியே பாடுறாரு. ஒவ்வொரு சொல்லுலேயும் பெரிய இது இருக்கு. அப்படியே ஐயா எடுத்தாங்களே திருச்சதகம் 100 பாடலை, கடைசி பாடலை 5 மணி நேரம் எடுத்தான். அது மாதிரி தான் இது. ஒவ்வொரு சொல்லும் 5 மணி நேரம் பேசலாம். பெருகலாம் தவம். இந்த தலத்துக்கு இறைவனுடைய திருவடிகளை வாழ்த்தி வணங்கினால் பெருகலாம் தவம். அந்த தவத்தை பற்றி
இப்போ நான் முதல்ல சொல்லிடுறேன், ஏன்னா நான் சொல்ல போகிறது 3 பாடல்கள் தான். சொன்னது மாதிரி தசகாரியத்தில் சிவ தரிசனங்கிறது எவ்வளோ முக்கியம், அது எந்த நேரத்தில் கிடைக்குங்கிறதுக்கு தான் மருகள் திருவடியை வணங்கலாம், சிவானந்த தேனை பருகுமாறு செய்து பேரானந்தத்தை நல்கலாம். தவம் ரொம்ப சிம்பிளான விளக்கம் சித்பானந்தர் கொடுத்திருக்கார். என் ஆர் உயிரே, எனக்கு புறம்பா இருத்தலால் அல்லவோ நான் உன்னை வந்தடைதல் என்பது ஏற்படுகிறது. இறைவனை பார்த்து அவர் கேட்கிறார், என் ஆர் உயிரே, எனக்கு நீ புறம்பாக இருக்கிறாய் என்று நான் நினைச்சுக்கிட்டு உன்னை எப்படியாவது அடையணும்னு நான் முயற்சி பண்றேன். அதுதான் தவம். நீயோ நான் என்று உணர்ந்திருப்பேனாக, நீதான் நான் அப்படிங்கிறத நான் உணர்றதுக்கு தான் இந்த தவம். துணிகளை போட்டு மூடி ஒரு மனிதனை மறைத்து வைத்து விடலாம், அறைக்குள் மூடிய அவனை மறைத்து வைத்து விடலாம். ஆனால் அவனிடத்திலே இருந்தே அவனை மறைக்க முடியுமா கேட்குறாரு. நம்ம போய் நாம் மறைஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே ஒரு கதை சொல்கிறேன். ஒரு மனிதன் ஒரு பாடம் நடத்துகிறார் குருகுலத்தில். இறைவனுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-15 நாள் கழித்து ஒரு லட்டை கொடுத்து போய் சாப்பிட்டுவாங்க எல்லாரும், யாருக்கும் தெரியாமன்னு. எல்லாரும் ஓடுறாங்க, அதில் ஒரு பையன் மட்டும் ஓடாமல் நின்றுக்கிட்டே இருக்கான். எல்லாரும் போய் சாப்பிட்டு வந்துடுறாங்க. எல்லாரும் சாப்பிட்டாச்சா, யாருக்குமே தெரியாமல் சாப்பிட்டாச்சா, எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஏன் நீ மட்டும் சாப்பிடாம லட்டை வச்சிருக்கிறாரு? நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க யாருக்கும் தெரியாமல் இருக்க மாட்டார் இறைவன், இறைவனுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நான் அப்போனா அவன் ஒருத்தன் தான் அந்த பாடத்தை உணர்ந்தான், புரியுதுங்களா? அது மாதிரி தான் இருக்கணும். மனுஷனை எப்படி போட்டு மறைச்சி வச்சாலும் மறைச்சிட முடியுமா? இறைவன் நமக்கு உள்ளேயே இருக்கார். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இத்தனை வேலையும். தன் பிரச்சையின்றி மனிதன் எந்த அவஸ்தையும் பிரிவதும் இல்லை, பின்பு அதனோடு சேருவதும் இல்லை. யாண்டும் இது இல்லை. தப்பா தவம் பழைய இரும்பை புதியதாக்கலாம், இரும்பின் வடிவத்தையும் வேண்டியவாறு மாற்றி அமைக்கலாம். உலையில் இட்டு உருக்குதல் ஒன்றே அதற்கெல்லாம் உற்ற உபாயம். மனிதன் தன்னை புதுப்பிக்கவும் தன் இயல்பை மாற்றவும் முடியும். இப்போ நானே சரி, எங்கள் வீட்டில் எங்கள் பசங்க மற்றவங்களுக்குலாம் சொல்லுவோம், சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட், சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உன்னை நீ மாற்றிக்க, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உன்னை நீ மாற்றிக்க. இருக்கிறத அப்படியே பிடிச்சிக்கிட்டு தொங்கக்கூடாது. இந்த சூழ்நிலையில் நம்ம இப்படி இருக்கணும், இப்படின்னா நம்மளை மாற்றிக்கணும். அதே தான் இதுலேயும் தான். பழைய இரும்பை புதியதாக்கலாம், இரும்பின் வடிவத்தையும் வேண்டியவாறு மாற்றி அமைக்கலாம். உலையில் இட்டு உருக்குதல் ஒன்றே அதற்கெல்லாம் உற்ற உபாயம். அந்த இரும்பை உலையில் விட்டு உருக்குனோம்னா அது நம்ம எப்படி நினைக்கிறோமோ அது மாதிரி செஞ்சிடலாம். மனிதன் தன்னை புதுப்பிக்கவும் தன் இயல்பை மாற்றவும் முடியும். பேர் உணர்ச்சி உள்ளத்தில் பொங்கி எழுந்து கொண்டிருந்தால் அது தவமாகிறது. உணர்ச்சியிலிருந்து தான் எண்ணிய நிலையை பெறுதல் எளியதாகிறது. அந்த உணர்ச்சி வரணும், அந்த உணர்வு வரணும். வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். திருக்குறள். இது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் நடந்திருக்கும். இப்போ எனக்கு ஒரு நண்பர் கிடைச்சார் திடீர்னு. நண்பர் இல்லை, அவர் முன்னாடி இருந்தே நமக்கு அறிமுகம் தான். அவருடைய வேடம் இறைவனுக்கு மட்டும்தான் சொந்தம், நம்ம போடுறது வேஷம். அவரை பார்த்தேன் ஒரு நாள் நல்ல சிவாள் மாதிரி பட்டையெல்லாம் போட்டுருந்தார். அப்போ நம்ம இதுக்கு கிளாஸுக்கு ஆள் சேர்க்கணும். அவரை கேட்டேன், நீங்கள் பார்த்தா அப்படியே பக்தர் மாதிரி இருக்கிறீங்க, எப்படி இப்படிலாம் இதானீங்க? அருமையான பதில். ஏன்னா நம்மளை இறைவன் அந்த வழிக்கு கொண்டு வர்றதுக்கு துன்பம் ஏதோ ஒன்றை கொடுத்து தான் வழி கொண்டு வருவார்.
அவருடைய வழி கேட்டிங்கன்னாவே அதிசயப்படுவீங்க. அவரு சும்மா கோயிலுக்கு போவார், எல்லாம் செய்வார், எல்லாம் செய்வார், அவ்வளோதான். அவர் சாமி கும்பிடுவார், இப்படி தான் இருந்துக்கிட்டு இருப்பார். மாரியம்மன் கோயிலுக்கு போயிருக்கார் ஒரு தடவை. அங்கே ஒருத்தர் நல்லா சாமியார் மாதிரி இருந்து உட்காந்துருக்காரு. உட்காந்து ஒவ்வொருத்தரையும் பார்த்துக்கிட்டே இருக்கார். கையில் ஒரு ருத்ராட்சம் வச்சுருக்கிறார், ஒன்றே ஒன்று, யாருக்கும் கொடுக்கல. இவரை பார்த்தாரு, கூப்பிட்டாரு, இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு அவர் கையில் கொடுக்குறாரு. எப்படி யோசிச்சு பாருங்க. இறைவன் சிவபெருமான் அவரை சிவன் வழிக்கு கொண்டு வர்றதுக்கு அவர் ஒன்றும் பெரிய படிப்பாளி இல்லை, 8வது தான் படிச்சிருக்காரு. அவர் என்கிட்ட கொண்டாந்து ஒரு புக்கு கொடுத்தாரு, நான் அசந்துட்டேன். கீதை என்கிட்ட இவரு தான் சித்மானந்தரோட கீதை தான் இருக்குது, அதை தான் நான் பெருசாக நினச்சி. அவர் இந்த கீதை பிரசுரம்னு ஒன்று இருக்கு, அதில் போட்டிருக்காங்க. நல்ல பயங்கரமான டிஸ்கிரிப்ஷன்லாம். இது எப்படி உங்கள் கையில் கிடச்சிது அப்படின்னு. எனக்கு யாரோ ஒருத்தர் 10 வருஷங்களுக்கு முன்னாடி கொடுத்தாரு. எத்தனை பெரிய பொக்கிஷம், இதை நீங்கள் திறந்து கூட படிக்கலாம். எனக்கு இதில் ஒன்றுமே புரியல சார். படிச்சுக்கிட்டே இருந்திருந்தீங்கன்னா புரிஞ்சுருக்கும். நீங்கள் புரியலன்னொன்னே வச்சுட்டீங்க, படிச்சுருந்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுருக்கும். இல்லை சார், நான் எங்கே சார் 8வது படித்தேன். படிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. படிக்க 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 நான் உங்களுக்கு அறிவை இறைவன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா அதை தான் நம்ம சித்தாந்தத்தில் படிக்கிறோம். உயிர் அறிவுள்ளது தான், ஆனால் அறிவித்தால் தான் அறியும். அதை அறிவிக்கிறவன் இறைவன். உங்களுக்கு அந்த அறிவை அவர் கொடுப்பார். நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரை நம்ம வகுப்புகளுக்கு வாங்க முடிஞ்ச வரையிலும். ஞாயிற்றுக்கிழமை தான், ஆனால் அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடையாது. இருந்தாலும் முடிஞ்ச வரையிலும் முயற்சி பண்ணுங்க, கட்டாயம் இல்லை. உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ வாங்கன்னா அவரை எப்படி சிவன் அவரை சிவ வழிக்கு கொண்டு வர்றார். ஒரு ருத்ராட்சத்தை கொடுத்து அவரை கொண்டு வருகிறார். இப்போ அவர் அப்படியே தயாராகிட்டார். பாடலாம் நம்மளை விட பிரமாதமாக பாடுறாரு. புரியுதுங்களா? அவர் வேறு யாரும் இல்லை, அவர் தான் எங்கள் நண்பர். இபியில் வேலை செய்கிறார், இபியில் ஒர்க் பண்ணுறாரு. நம்ம மாதிரி ஞாயிற்றுக்கிழமைலாம் அவருக்கு லீவ் இல்லை. உட்காரு. எதுக்கு உதாரணம் சொல்கிறோம், இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நம்ம இந்த பாதைக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. அதை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும். அதுதான் சிவனடியார். சிவனடியார்கள் அவங்களா ஆவறது கிடையாது. இந்த மாதிரி ஆவறவங்க தான் இந்த வழியிலிருந்து வெளியில் போகவே மாட்டாங்க. என்ன கஷ்டங்கள் என்ன துன்பங்கள் வந்தாலும் அனுபவித்து அதனால தான் நம்ம திரும்ப 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 ஐயா சொல்கிறது. ஐயா எவ்வளோ 22 ஆண்டுகளாக இதை நமக்காக செஞ்சுக்கிட்டு வர்றாரு. அதான் நம்ம செய்யணும். வகுப்புகளுக்கு வரணும். அதுதான் நம்ம மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அதை தான் உங்ககிட்ட நான் வேண்டிக்கிறது. பெருகலாம் தவம். தவம் செஞ்சால் மட்டும் பத்தாது, அந்த தவம் பெருகணும். அப்போ தான் இறைவன் அந்த தவத்தை ஏற்றுக்குவார். சும்மா வெறுமனை தவம் பண்ணுறதுனால எந்த இது. தவ பயன் பெருகும், பேதமை தீரலாம், அஞ்ஞானம் தீரலாம், மாறுபட்டு திரியும் சிந்தை செம்மையாகும், பருகலாம் பரமாய தேன் ஆனந்தம் பரம்பொருளை தியானம் செய்து வாய்க்கும், சிவானந்த தேனை பருகுமாறு செய்து பேரானந்தத்தை நல்கும். கடைசி வரி. பேரானந்தம்ங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பேரானந்தம்னா இறைவனை அடைகிறது. மகான்கள் எல்லாம் நம்மளை வாழ்த்தும் பொழுது இப்படி தான் வாழ்த்துவாங்க. இது ஓங்காரம் தான். தேனியில் வேதபுரியில் இருந்தார், இப்போ இறந்துட்டார். இப்படி தான் வாழ்த்துவாங்க. அது என்னன்னா ஆனந்தமாக இருங்க. மனிதனுடைய இயல்பு ஆனந்தமாக இருக்கிறது, இறைவனோட இயல்பு ஆனந்தமாக இருக்கு. அந்த இறைவன் தான் நீங்கள். அதனால் ஆனந்தமாக இருங்க. ஆனந்தம்னா பாட்டு கேட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறது. எந்த வள்ளலார் பாடுறார் இல்லை, இன்று வருமோ இல்லை நாளைக்கே வருமோ மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவே, துன்று மல மாயை அற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம்.
சும்மா இருக்கிறது சுகம். ஏண்டா தம்பி, சும்மாவே அப்படியே உட்காந்தே இருக்கிறது சுகமா? அவரு வேண்டார் வள்ளலார். வள்ளலார் வேண்டாரு, நான் சும்மா இருக்கிறதுக்கு எனக்கு வரம் கொடுன்னு வேண்டார். இப்போ நம்ம எல்லாரும் சொல்கிறோம் மௌனமா இரு மௌனமா இரு. மௌனமா இருக்கிறதுனா பேசாமல் இருக்கிறது, அது முயற்சி பண்ணும். உள்ளார பேசாமல் இருக்கும். ரமணர் மகரிஷியும் அதான் சொல்றேன். என்ன எப்போ பார்த்தாலும் மௌனமா இரு சும்மா இருக்குறீங்க, அது என்ன அர்த்தம்? அவர் சிரிப்பார். மௌனமா இருக்கணுங்கிறது உன்னுடைய மனசுல இறைவனுடைய எண்ணத்தை தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது. அந்த எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கணும். அதுதான் மௌனமா இருக்கும். அது மாதிரி அதெல்லாம் பழகணும், பழகிக்கிட்டே இருக்கணும் சிவனடியார். அதே மாதிரி நம்மளுடைய தவங்கிறத பற்றி குறள்ல 27வது அதிகாரம், அதுல தவங்கிறது வருது. திருமந்திரம், இருந்து வருந்தி எழில்தளம் செய்யும் பெருந்தன்மையாளரை பேதிக்க வேண்டே இருந்தி திருந்தினே எவரே வரினும் திருந்துதம் சிந்தை சிவன்பாலே, சிந்தையை சிவன்பாலே வைத்து தவம் செய்யும். 6வது தந்திரம் 5வது தவம்னு வருது திருமந்திரம். தவமாவது தன்னுள் மறைந்துள்ள இறைவனை காண செய்யும் முயற்சி. நம்ம பாடுறோம்ல, தலையை நீ வணங்கா இல்ல, தேடி கண்டு கொண்டேன் திருமாலோட நான் ஒன்று தேடி காணாத தேவனை என் உள்ளே தேடி கொண்டேன். நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி படித்தேன். நம்மெல்லாம் தியானம் பண்ணுறோம், உருவ தியானம் தான். இன்னும் உருவம்லாம் நம்ம இன்னும் பண்ண ஆரம்பம். அதெல்லாம் தியானம் பண்ணல, ஆகாயத்தை மட்டும் தியானம் பண்ணணும், வேற எந்த உருவமும் நமக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம பண்ணுறது உருவ தியானம் தான். உருவ தியானத்தை எப்படி பண்ணணும்னு அவர் சொல்கிறாருன்னா, உங்கள் நெத்தியில சிவன் ஆடுகிறார், எதோட எலும்பும் தசையோட அவங்க நெத்தியில் அவர் ஆடிக்கிட்டு இருக்காருன்னு நீங்கள் மனசில் நினச்சி தியானம் பண்ணணும். அதே மாதிரி உச்சியில் இறைவன் ஆடிக்கிட்டு இருக்கார். ஐயோ நம்ம உச்சி மேலே இருக்கார், நம்ம அப்படின்னா அவரை எப்படி பாதுகாக்கணும்? ராமகிருஷ்ணன் சொல்லுவார், இல்லறத்தில் இருந்துக்கிட்டு எப்படி இறைவனை வணங்கணும் அப்படின்னு. அதுக்கு ஒரு கதை, ஒரு உதாரணம் சொல்லுவார். ஒரு குழந்தை திருவிழா பார்க்க போகுது. ஒருத்தர் அவர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு, இன்னொருத்தர் அந்த குழந்தைய தூக்கி தன்னுடைய கழுத்தில் வச்சுக்கிறார். அப்போ எந்த குழந்தை பாதுகாப்பானது? கழுத்தில் உட்காந்துருக்க குழந்தை கவலையே படாது, அது பாட்டுக்கு ஜாலியாக எல்லாத்தையும் பார்த்துக்கு. இந்த குழந்தை எப்படா அங்கிட்டு ஓடலாம் இங்கிட்டு ஓடலாம், அங்கே யாரையோ ஏதோ தின்னுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஓடிடும். அது மாதிரி நீ இறைவனை இல்லறத்தில் இருந்து கொண்டு ஒரு கையில் பற்றிக்கொள், அந்த குழந்தை மாதிரி உன்னை அவர் பாதுகாப்பார் அப்படிங்கிறார். அதுதான் அந்த மாதிரி நம்ம இறைவனை நம்ம நெஞ்சில் வச்சு தலையில் வச்சு நம்ம நடராஜர் நம்ம தலையில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கார் அப்படின்ட்டு தியானம் பண்ணிட்டு இது நம்மளுடைய கவனங்கள் எங்கேயும் இதாகாது. எலும்பும் தோலுமாக சதையுமாக இறைவனை உருவ தியானம் பண்ணும் பொழுது அது மாதிரி செய்யுங்க. அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. வெறுமனே சிலையையோ இதையோ தியானம் பண்ணாதீங்க. இறைவன் உங்களுக்குள்ளே ஆடிக்கிட்டு இருக்கார், அவரை பத்திரமா நீங்கள் பாதுகாத்துக்கணும். அங்கிட்டு இங்கிட்டு விழுந்துருவாரோ, ஐயோ நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு தியானம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. தவமாவது தன்னுள் மறைந்துள்ள இறைவனை காண செய்யும் முயற்சி. அஃது இடையராது இறைவனை எண்ணி இருத்தலால் கூடும். இதுவும் அதே மாதிரி தான், ஏற்கனவே சொல்லியிருப்போம். சாரதாமணி தேவி சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான முறை நாம ஜபம் பண்ணணும். அதை யாரும் நம்ப மாட்டாங்க. ஒரு ஸ்பீடர்லாம், என்ன நீங்கள் என்ன கிண்டல் பண்ணுறீங்களா?
லட்சம் தடவையும் இல்லை கோடி தடவையும் செய்ய முடியுமா அப்படின்னு. அதெல்லாம் செய்ய முடியுமாங்க. எப்படி செய்ய முடியும்? நீ சொல்லிக்கிட்டே இரு சொல்லி சாப்பிடையில சொல்லு, தூங்கையில சொல்லு, குளிக்கையில சொல்லு, சமைக்கையில சொல்லு, சொல்லிக்கிட்டே இருக்க உன்னுள் அந்த ஒளி சிவாய நம்ம ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். அதனால தானே சில பேரெல்லாம் இப்போ தம்பியெல்லாம் இப்போ தான் பழகுறாரு. எனக்கெல்லாம் நான் கூட பழகலை. ஃபோன் எடுத்து பேசும்போது நமச்சிவாயை சொல்லிட்டு தான் பேசுகிறாரு. எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார், எல்லாத்தையும் நமச்சிவாயான்னு தான் கூப்பிடுவார். இறந்துட்டார் சீக்கிரமாக, கொடுத்து வச்சார். அந்த லைப்ரரியில் பொறிக்கடை வச்சுருந்தார். அவர் பேச்செல்லாம் அப்படி தான் பேசுவார். எல்லாத்தையும் நமச்சிவாயான்னு தான் பேசுவார். அது பழகிட்டோம்னா அதுதான் பக்தி, அதுதான் இறைவனை நம்ம மனசுக்குள்ளே வச்சிருக்கிறது. எண்ணி இருத்தலால் கூடும். துன்பமான உலகில் துன்பமற்று இன்பமாய் வாழ இறைவன் துணையே உற்றதாகும். இதெல்லாம் நான் இப்போ சொல்கிறதெல்லாம் திருமந்திரத்தில் 1வது பாடல். 2வது பாடல், தவமுடையோர் வினைவெளியே பிறப்பும் சூழ்நிலையும் ஆகும் என்று அமைதி பெறுவர். இருவினை ஒப்பு நம்ம படிக்கிறோம்னு அந்த இருவினை ஒப்பு தவம் பண்ணுறவங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும். இடைவிடாது இறைவனை எண்ணி தவம் புரிபவர் இம்மையில் நல்ல இன்பம் பெறுவர். உனக்கு தான் தம்பி, நாங்கள்லாம் மறுமைக்கு முயற்சி பண்ணுறவங்க. நீ சின்ன வயசுலேருந்து இன்பம் இப்போ இம்மையும் வேணும், மறுமையும். அதனால் கவலைப்படாமல், எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ இறைவனை ஒரு கையில் பிடிச்சிட்டு எல்லாமே செய்யணும். உனக்கு எல்லாம் நடக்கும். புரியுதா? பெருந்தன்மை பூண்ட தவத்தோர் ஆசைக்கு ஆளாகாது சிவப்பற்றை விடார். திரும்ப திரும்ப சொல்லிக்கணும், ஆசைக்கு ஆளாகாது. தவம் உடையாருக்கு தானே வந்து அருள்வான் சிவபரம்பொருள். மறைந்திருந்தாலும் எளிதில் கண்ணால் காண முடியாது இருந்தாலும், நெருங்க முடியாதவனாக இருந்தாலும், அன்பர்களுக்கு அரிய தவம் செய்பவர்களுக்கு விரைந்தோடி வந்து வேண்டியன அருள்வான். திருமந்திரத்தில் சொல்றாங்க, நான் சொல்ல. திருமந்திரத்தில் 5வது பாடல் தவம்ங்கிறதுல வர்றது. 6வது, தருணம் அறிந்து தயை புரிவான். தோன்றா துணைன்னு நம்ம படிக்கிறோம்ல, திருநாவுக்கரசர் அவருக்கு என்ன எந்த தருணத்தில் உதவி செய்யணும்னு கணக்காக வச்சுருந்தார். கரெக்டாக வந்து உதவி பண்ணுறாரு. தோன்றா துணை சொன்னேன்ப்பா, அடியில் வர சொல்லிட்டு வந்தேன்ல, நமக்கு உயிர்களுக்கு இறைவன் எப்படி துணை செய்கிறார் அப்படின்னு. அதுதான் இதுக்கெல்லாம் இந்த தவத்தில் பெரும் தவம் செய்து இந்த பாடல்களில் வர்ற அந்த தவ பயன் பெருகும். இப்போ நான் சொல்கிறவங்களுக்கெல்லாம் அந்த தவ பயன் பெருகி இருக்கு. காசிப முனிவர் ஈசன் அருளை இனிதே பெற்றவர். அருகம்புல் நோகா மிதியார். அருகம்புள்ளையா மிதிக்க மாட்டாங்க, அது வந்து அயலார் மருக ஒரு சொல் உரையார். சிறுக எதையும் நினையார். இறையையே எண்ணி இதயம் கரைவார் இவர். யாரு? காசிப முனிவர். ஒரு முனிவராக இருந்தால் தான் அதெல்லாம் வருமா? இல்லறத்தில் இருந்த சேந்தனார், திருவேசைப்பா பாடியிருக்கார் சேந்தனார். அவர் இல்லறத்தில் இருந்து சிவனடியார் தவசிகளுக்கு உதவி ஆதரித்து வந்தார். அதுவும் தவமே. சிவனடியாரை சிவமென கருதி உதவி புரிந்து வந்தார். இறைவனை எண்ணி உருகி கண்ணீர் மல்கி பல பாடல்கள் பாடியுள்ளார். அவைதான் திருவிசைப்பா எனப்படும். தவத்தினுடைய சிறப்பு அது. அடுத்தது, பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்த பிரான். திருப்பல்லாண்டில் சேந்தனார் பாடியிருக்காருல்ல, அந்த பாலகன் யாரு? உபமன்யு. உபமன்யு தன்னுடைய அப்பா அம்மா ரொம்ப வறுமையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தவம் பண்ணி இறைவன் வந்து இது பண்ணுறாரு. அப்போ அவனுக்கு பார்க்கடலையே கொடுக்குறாரு. வேண்டிய செல்வங்களை அள்ளி அள்ளி தர்றாரு. ஏன்னா அவன் செய்த தவத்தினுடைய பெருமை அது.
அதை தாய்மானவர் பாடுறார் பாருங்க. காலன் தன்னை உதைத்தான், காமன் தன்னை எரித்தான், பாலன் பசிக்கு இறங்கி பார்க்கடலை ஞாலம் மெச்ச பின்னே நடக்க விட்டான். தாய்மானவர் பாடுறார், அவரை சிறப்பித்து பாடுறார். இத்தனையும் விட தவத்தில் இன்னும் சிறந்தவர் நந்தியம் பெருமான். இவர் சிலாத முனிவருடைய புதல்வர், பெரிய மேதை, தெளிந்த மெய்யுணர்வு நிறைந்தவர், உயர் தவம் புரிந்தவர். சிவமே கருதி தவமே மருதி இருந்த இவர் எதிரே சிவபெருமான் தோன்றி கருணையோடு வேண்டியதை கேள் என்றார். ஐயனே, உன்பால் அன்பே அடியனுக்கு அருளி என்றும் மெய்யான நின்பால் நிற்கும் நிலையினை அருள வேண்டும். அவர் செல்வங்களையோ இதையோ கேட்கல, மெய்யான நின்பால் நிற்கும் நிலையினை அருள வேண்டும் என்று வேண்டி நின்றார். அவர் எப்படி ஆனார்? சிவகணங்களுக்கு தலைவராய் சிவ சந்நிதியில் சிறந்து நிற்கின்றார். இவரையே குருவாக எண்ணிய மகிமைகளை எய்துள்ளனர் பலர். நம்முடைய ஞானகுரு திருமூலருடைய குரு நந்தியம் பெருமான். திருமந்திரம் பாடல்கள் நந்தி அருளாலே அந்த இதில் அவர் பாடியிருக்காரா நந்தியம் பெருமான். தவமே மேலான நெறியாகும், தவமே சிவனார் தம்மை காட்டும், தவமே துறக்கம் அடைவிக்கும், தவமே நரனை தேவராக்கும் என்ற காஞ்சி புராண பாடல். அடுத்தது மார்க்கண்டேயர் புராணம், அதுவும் கந்த புராணத்தில் வருது. இறைவன் காலகாலனா அவர் செய்த தவத்துக்கு அவருக்கு பரிசு கொடுக்குறாரு. சரி சார், இதெல்லாம் தவத்தை பற்றி இவ்வளோ சொல்கிறீங்களே, நாங்கள் என்ன தவம் பண்ணுறது? இக்காலத்தில் உள்ளவங்க என்ன தவம் பண்ணுறது? எப்படி நாங்கள் காட்டுக்கு போகிறதா? அங்கே போய் தவம் பண்ண முடியுமா? இவங்கெல்லாம் அங்கேருந்து தவம் பண்ணாங்க அந்த காலத்தில். இப்போ என்ன, அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா காஞ்சி பெரியவர் சொல்கிறார். நல்லா கவனமாக கேட்டுங்க. ஏன்னா நம்ம செய்கிற தவம் அதுதான், இறைவனுக்கு நம்ம செய்கிற தவம் அதுதான். படிச்சிடுறேன், ஏன்னா நான் சொன்னால் அது கதை மாதிரி இருக்கும். வேதத்தின் மகிமை. இப்போ அவரு சொல்றதே அவரு சொல்லல, அவருடைய கருத்து இல்லை, வேதத்தில் இருந்து அவர் எடுத்து சொல்றாரு. உபநிஷம், பிரகதன்ய உபநிஷத்திலிருந்து கடைசி பாவத்தில் வருகிற ஒரு மந்திரம் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும், ஆறுதலாக தோன்றுவது உண்டு. நமக்கெல்லாம் அதுதான் ஆறுதல். இந்த மந்திரம் என்ன சொல்லுகிறது? வியாதிக்காரன் ஒருத்தன் ஜுரத்தில் கஷ்டப்படுகிறான் என்றால் அது பெரிய தவம் அப்படிங்கிறாரு. இப்படி நோய் நொடிய தவம் என்று ஒருத்தன் தெரிந்து கொண்டு விட்டானால் அவனுக்கு உயர்ந்த பரலோகம் மோட்சம் கிடைத்து விடுகிறது என்று இந்த மந்திரம் சொல்லுகிறது. இதுதான் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நமக்கு கஷ்டம் வந்தோன்னே நம்ம என்ன சொல்கிறோம்? ஏப்பா எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்த, அவராக கொடுக்குறாரு, நம்ம படிக்கிறோம், வினைப்படி எல்லாம் நடக்கும். இருந்தாலும் நம்ம உடனே என்ன சொல்கிறோம்? ஏப்பா இந்த கஷ்டத்தை எனக்கு கொடுத்த, நம்ம வினைன்னு நம்ம நினைக்கிறது இல்லை. ஆனாலும் அந்த கஷ்டத்தை தாங்கி மேலே வருவதற்கு ஒரு வழியையும் அவர் தான் கொடுப்பார். அதனால் அந்த கஷ்டத்தை கஷ்டப்பட்டு ஏற்றுக்கணும் அப்படின்னு இந்த மந்திரத்தில் சொல்கிறாங்க. எது வியாதி வரும்பொழுது அதை தாங்கி கொடுக்குற பல்ல கடித்து தாங்கிக்கணும். இதை தான் காந்தியெல்லாம் செய்வார். என்ன காய்ச்சல் வந்தாலும் அப்படி கவலைப்பட மாட்டார், உண்ணாவிரதம் இருப்பார், வெறும் தண்ணி மட்டும்தான். அவருக்கெல்லாம் நல்லா இருக்கும். இந்த காலத்தில் அது மாதிரி இருக்க முடியாது, இருந்தாலும் பொறுத்துக்கணும். உடனே இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் என்கிட்ட வைத்தியத்துக்கு வருவார். எத்தனை நாளைக்கு ஒரு தடவை? எங்கேயாவதுக்கு யார் நான் பொறுமையாக இருக்கிறதால பொறுமையாக இருந்துக்கிட்டு இருக்கிறேன். அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு மாத்திரையை கொடுத்து போய் சாப்பிடுங்க.
அவங்க மிஸ்ஸஸும் அப்படி தான். இதுதான் பொறுமை இல்லாது. எனக்கெல்லாம் கஷ்டம் இல்லையா? எங்கள் வீட்டில் கேட்டு பாருங்கள், எந்திரிக்கவே முடியாது. மத்தியானம் 3 மணிக்கு படுத்தோன்னா 4 மணிக்கு எந்திரிக்கவே முடியாது. ஏன்னா வயது காலையில் ப்ராக்டிஸ் போகிறோம் வர்றோம், இதான் படிச்சுட்டு இருக்கேன். அதனால் எந்திரிக்க முடியும். இருந்தாலும் தலையை உழுப்பிக்கிட்டு நான் எழுந்திரிச்சிடுவேன். ஏன்னா நமக்காக அங்கே பேஷண்ட் என்கிட்ட வர்றவங்கெல்லாம் புவர் பேஷண்ட்டு தான், யாரும் வசதியானவங்களாம் கிடையாது. இந்த அம்மா வந்தாங்க அன்னைக்கு, அவங்க பார்த்துருக்குவாங்க. அதனால் அவங்க வேறு எங்கேயும் போகவும் மாட்டாங்க, இல்லைன்னா போயிடுவாங்க போய்கிட்டு. அதனால் உடனே எந்திரிச்சு மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு டீயை குடிச்சிட்டு போயிடுவேன். எல்லாத்தையும் மறந்துடுவேன். இந்த உடம்பு வலி எல்லாமே போயிடும். இதுவரையிலும் அந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லை. முடியலன்னு ரொம்பவும் முடியலன்னா தான் இருப்பான், இல்லைன்னா இருக்க மாட்டான், போயிடுவான். அந்த மாதிரி இறைவன் நமக்கு அந்த சக்தியை கொடுப்பார். ஏன்னா நம்மளுடைய நோக்கம் சரியாக இருக்கும் பொழுது அவர் கரெக்டாக செய்வார். மனங்கிற நோக்கம் கிடையாது, எப்படியாவது நம்ம இவர்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு. அதே தான் இவரும் சொல்கிறார். இப்படி சொன்னால் ஒன்றும் புரியவில்லை, இதில் என்ன ரசம் என்று ஆறுதல் இருக்கிறது என்று கேட்கலாம். சொல்லுகிறேன். விரதம் தபஸ் முதலியவற்றால் உடம்பை வருத்தி கொள்வதால் சரீர அபிமானம் விலகுவதோடு கூட நம்முடைய இதில் நிறைய சன்ஸ்கிரிட் வேர்டு வரும், புரிஞ்சுக்குங்க. பூர்வ கர்ம பாவம் போவதற்கு ஒரு பிராயசித்தமாக தவம் இருக்கிறது. முன்னைய உடம்பால் நாம் பாவம் பண்ணினதால் அந்த உடம்பால் சிரமப்பட்டு தவம் செய்தால் பாவம் போகிறது. இதனால் தான் மகான்களும் தவம் பண்ணியதாக புராணங்களில் வருகிறது. சாட்சாத் ஜெகன்மாதாவான அம்பிகையே பரமேஸ்வரன் வார்த்தையை மீறி தட்சனின் யாகத்துக்கு வந்து அவமானப்பட்டு அப்போதே பிராண தியாகம் செய்த பின், அம்மா அப்பவே நெருப்பில் உண்டு தன்னை தியாகம் பண்ணிடுறாங்க. செய்த பின் மறு ஜன்மாவில் இமயவானுக்கு புத்திரியாக அவதாரம் செய்த போது பூர்வத்தில் பதியின் உத்தரவை கேட்காமல் பண்ணியதற்கு மீறியதற்கு பிராயச்சித்தமாக தவம் பண்ணினார்கள். எப்படியாப்பட்ட தவம்! இந்த ஜன்மத்தில் அவரை அடைய முடியும் என்பதால் ரொம்பவும் உக்கிரமான தபஸ்கள் பண்ணி இருக்கிறார். காளிதாசனுடைய குமார சம்பவத்தில் அதை அழகாக வர்ணிக்கிறார். குளிர்காலத்தில் இமயமலையில் எத்தனை குளிராக இருக்கும். அந்த சமயத்தில் பனிப்பாறையின் மேல் உட்கார்ந்து கொண்டோ பனியை உறைந்து கொண்டிருக்கும் தடாகங்கள் நின்று கொண்டோ அம்மை தபஸ் பண்ணுவாங்களாம். நல்ல கோடை வெயில் கொளுத்துகிறது. தன்னை சுற்றி 4 பக்கமும் நெருப்பை மூட்டி கொண்டு தவம் பண்ணுறார்கள். இந்த தவத்தை சாரதாமணி தேவி பண்ணியிருக்காங்க. 1800 அந்த ஆண்டில் அவங்க வாழ்ந்தவங்க. இந்த பஞ்ச அக்னி தவம்னு பேர் இருக்குது. மேலே சூரியன் எரிச்சிக்கிட்டு இருக்கும், இந்த பக்கம் நெருப்பு மூட்டியிருப்பாங்க, இங்கிட்டும் நெருப்பு மூட்டியிருப்பாங்க. பின்னாடி எல்லா இடத்துலையும் அவங்க காலையில் உட்காந்துட்டு சாயந்தரம் எந்திரிக்கிறாங்க. பஞ்சாக்னி தவம் சாரதாமணி தேவி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அம்பிகை பண்ணுறாங்க. இதற்கு பஞ்சாக்னி தவம் என்று பேர். இம்மாதிரியான கடுமையான தபஸ்களை அநேக மகான்கள் பண்ணி இருக்கிறார்கள். இப்போது நம்ம விஷயத்துக்கு வருவோம். அவர்கள் ஏதோ ஒரு தப்பு 2 தப்பு பண்ணிடுறார்கள் என்றால் நாம் பண்ணுகிற தப்புகளுக்கோ கணக்கு வழக்கே இல்லை. கிளாஸுக்கு வர்றதே பெரிய தப்பு, வராமல் இருக்கிறதே பெரிய தப்பு. இது மாதிரி எத்தனை தடவை கிளாஸுக்கு வராமல் இருக்கோம். நாம் பண்ணுகிற தப்புகளுக்கோ கணக்கு வழக்கே இல்லை. ஆனால் அவர்கள் செய்த தவத்தில் கோடியில் 1 பங்கு கூட பண்ண நமக்கு மனமும் இல்லை, சக்தியும் இல்லை. இப்படி இருந்தால் நம் பாவம் போகிறது எப்படி? இம்மாதிரி நினைத்து கஷ்டப்படுகிற போதுதான் மேலே சொன்ன உபநிஷ மந்திரம் ஆறுதலாக இருக்கிறது. எப்போது பார்த்தாலும் வியாதி, ஜுரம் முதலியன வருகின்றனவா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு தானே வருது. நம்மை பார்த்து தான் உபநிஷம் இந்த நோய் நொடி காயங்கள் எல்லாமே பெரிய தபஸ்தான். இப்படி பார்ப்பதற்கு பழக்கப்படுத்தி கொண்டு விட்டாயானால்
தவத்தினால் கிடைக்கிற பாவத்தின் அழிவு உனக்கும் உண்டாகி மோட்சலோகத்துக்கு போய்விடுவாய் என்று சொல்லுகிறது. இவ்வளவு பிளைனாக தெளிவாக நேராக சொல்லாவிட்டாலும் அந்த மந்திரத்தின் அர்த்தம் இதுதான். அதுக்கு பேரு ஜொர தபம். தாபம் என்றால் கொதிப்பது, வேகிறது என்று அர்த்தம். தாபம் என்று இரண்டுக்கும் ரூட்டான தப என்னும் வார்த்தைக்கு கொளுத்துவது என்று அர்த்தம். ஜுரம் கொளுத்துது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அப்ப நம்ம கொளுத்துது, நம்ம அந்த அக்னியில இருக்கோம்னு வச்சுக்கணும். ஆகையால் சாஸ்திரங்கள் சொல்லி இருக்கிற தபத்தை நாம் பண்ணாவிட்டாலும் தானாக வந்த இந்த ஜுர தபத்தையே நம் பாவத்தை போக்குவதற்காக ஈஸ்வரனே தந்திருக்கிற தபம் என்று வைத்துக் கொண்டு விட வேண்டும். டைபாய்டு நிமோனியா மாதிரி வந்து 105 106 டிகிரி என்று உடம்பை வருத்தி எடுக்கிறதா? அப்பாடா, நாம் பஞ்சக்கணி தபஸ் பண்ணாததற்கு பதிலாக சுவாமி இந்த தபஸ் சுரத்தை தந்திருக்கிறார் என்று நினைத்து நிம்மதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கிண்டல் பண்ணாது. என்னடா ஒரு டாக்டரு இந்த மாதிரி ஏயா நேரத்தே வந்துருக்கலாம்ல, இன்னைக்கு வர்ற இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்னா அப்படின்னு டாக்டர் கேட்பாரு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, தாங்கிக்கணும். அதை தான் நான் எங்கள் பாப்பாவுக்கு எல்லாம் சொன்னேன். எங்கள் பாப்பா என்னையே திருப்பி கேட்கும். எடுத்தோடனே ஆன்டிபயோட்டிக் ஊற்றுவாங்களாப்பா? ஐயா எடுத்தோடனே ஊற்ற வேண்டாமா, முதல்ல பேரஸ்டமால் கொடு ஒரு நாளைக்காவது, அப்புறம் கேட்கலன்னா அப்புறம் போயிடுவேன்னா அப்புறம் 2 நாள் கழித்து ஃபோன் பண்ணோம். பேரஸ்டமால்லே அவனுக்கு சரியாக போச்சுமா, அதுதான் அவசரப்படாத அப்படின்னு ஆன்டிபயோட்டிக் எடுத்து. ஆனால் பேஷண்ட்டை சொன்னால் பேஷண்ட் கேட்காது. இன்னொரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்கீங்களா சார் நம்மளை திருப்பி கேட்கும். ஏன்னா அதுக்கு தெரியும், தண்ணி ஊற்றி கலந்து ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க, அப்போ தான் ஜுரம் போகும். அதனால் இதே போதுமா, ஏன்னா இந்த 3 வயசு 3 மாதம் 4 அவங்களுக்குலாம் நான் ஆன்டிபயோட்டிக் கொடுக்க மாட்டேன், இதே கொடுமா நல்லா ஆகிடும் அப்படின்னு. அப்போ நம்ம திரும்ப சொன்னால் தான் போவாங்க, இல்லைன்னா ஆன்டிபயோட்டிக் கேட்பாங்க. 3 மாதம் குழந்தைங்களாம் பெரிய ஜுரம் வந்துடாது போ அப்படின்னு. அதை நம்ம மலேரியா வந்து எத்தனை கம்பளி போத்தினாலும் போதாமல் குளிர் நடுங்கி எடுக்கிறதா? ரொம்ப நல்லது. நாம் குளிர்காலத்தில் ஐசுக்குள் இருந்து கொண்டு தபம் பண்ணுகிறோம் என்று நினைத்து கொள்ள வேண்டும். அதனால்தான் பரம கருணையோடு பகவானே நமக்கு இந்த குளிர் ஜுரத்தை அனுப்பி இருக்கிறார் என்று வைத்துக்கொண்டு இப்படி இந்த உடம்பு நோய் வந்தாலும் அடிபட்டாலும் காயம்பட்டாலும் ஒவ்வொன்றையும் ஒரு தவமாக நாம் தபத்து பண்ணாமல் நாம பண்ணாத போதிலும் பகவானே அனுப்பி வைத்திருக்கிற தபஸாக எடுத்துக்கொண்டு விட வேண்டும். பழக பழக இந்த மனோபாவம் உறுதியாகி ஏற்பட்டுவிடும். இதனால் நோய் நொடியை தாங்கிக் கொள்ளுகிற சக்தி உண்டாகும். இந்த என்கிட்ட வர பேஷண்ட் அப்படித்தான், எதுவுமே அவரால் தாங்க முடியாது. சாப்பிட்றதெல்லாம் வெளியில் சாப்பிட்டுக்கிட்ட உடனே அன்னைக்கு சாயந்தரமே வந்துடுவார், வயிறெல்லாம் ஏறி. என்னத்தை சொல்கிறது அவர்கிட்ட, வீட்டில் சாப்பிட்றதே கிடையாது. இப்படி இருந்தால் என்ன வரும்? ஒன்றுக்கு டாக்டர்கிட்ட வரணும், அப்போவே நல்லா இருந்தார், ஏன்னா அடுத்த நாள் வேலைக்கு போகணும். இப்படி இந்த உடம்பு நோய் வந்தாலும் அடிபட்டாலும் காயம்பட்டாலும் ஒவ்வொன்றையும் ஒரு தபஸாக நாம் பண்ணது போதிலும் பழக பழக இந்த மனோபாவம் உறுதியாக ஏற்பட்டுவிடும். இதனால் நோய் நொடியை தாங்கிக் கொள்ள சக்தி உண்டாகும். டாக்டர் மருந்து என்று தேடி ஓடாமல் ஆகிறபடி ஆகட்டும் என்று அதன் வழி விட்டு விடுவோம். பாவ கர்மாவை தீர்த்து வைக்கிற ஒரு நல்ல உபாயமாக நம்மை தேடி வந்திருக்கிற தேக சிரமத்தை நாம போக்கிக் கொள்ள மாட்டோம் இல்லையா? இதனால் டாக்டர் ஃபீஸ், மருந்து செலவு எல்லாமும் லாபம். எல்லாவற்றையும் விட பெரிய லாபம் சிரமத்தை சிரமமாக நினைக்காமல் ஏற்றுக்கொள்ளுகிற தீட்சை என்ற உயர்ந்த பண்பை பெற்றுவிடுவோம். இவ்வளவையும் தான் உபனிஷ மந்திரம் சுருக்கமாக சொல்லிவிடுகிறது. மகத்தான பாவங்களை பண்ணிவிட்டு அதற்கு பிராயச்சித்தமான விரதம் தபஸ் எதையும் பண்ண முடியாமலே திறனி இல்லாமல் இருக்கிறோமே என்று துக்கப்படும் போது இந்த மந்திரம் நமக்கு சுவாமியை அனுப்பி வைக்கிற தவமாக இருக்கிறது என்று ஆறுதல் சொல்லுகிறது. தசோ உபநிஷத்துக்கும் முடிகிற இடமான பிரகரணிய
பிரகன்யதாரிணத்தின் கடைசி அத்தியாயத்தில் கர்ம காண்டத்துக்கு வேண்டாம் அந்த விரோதமே இல்லை என்று அழுத்தமாக காட்டுகிற மாதிரி பஞ்சாஸ்கினி வித்யாவையும் சுப்ரஜைகள் நன்மைகளை விரும்பும் கிருகஸ்தகர்கள் அனுஷ்டிக்க வேண்டிய கர்மாக்களையும் சொல்லி இருக்கிறது. இதுதான் நமக்கு ஃபீவர் வந்த உடனே மாத்திரையை போட்டு அமுத்திக்க கூடாது. அந்த ஃபீவரை தாங்கணும். அன்னைக்கு நைட் முழுமாவது தாங்கினா தான் இறைவன் அடுத்த நாள் நல்லது செய்வாங்கிற அந்த மன உறுதி வரும். உடனே மாத்திரையை போடக்கூடாது. எப்படி அவ்வளோ அருமையாக நமக்கு ஈஸியான ஒரு தவத்தை சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? இதை கடைப்பிடிக்கணும். அடுத்த பாடல் சிவாலய தரிசனம். முக்திக்கு பரஞானம் பரஞானம் பதினான்மை உதவும் என்பதை உணர்த்துகிறது இந்த பாடல். இரண்டாவது பாடல், நூல்களை கற்று துறை போகியவர்களாக இருக்கின்றோம் என்று பல நாடுகளுக்கும் சென்று வருபவர்களே, அக்கல்வியானது நிலை பெற்றுக்கு உரியது ஆகாது. நூலை வச்சுக்கிட்டு நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம். இப்போ ஐயா போன தடவைலாம் சொல்லுவாங்க, நிறைய பேர் சேருவாங்க. சேர்ந்தோன்னே புக்கெல்லாம் கொடுங்க ஐயா, சித்தாந்தம் நாங்கள் போய் வீட்டில் படிச்சுக்கிறோம். சித்தாந்தம் வீட்டில் படிக்கணும். புக்குக்காக மட்டும் சிலர் சேருவாங்க. புக்குக்காக மட்டும் சிலர் சேருவாங்க. சிவஞான போதத்தை ஐயா இல்லாமல் படிக்க முடியுமா? சித்தியார் ஐயா இல்லாமல் படிக்க முடியும்? நான் எத்தனை ஒரு தடவை சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு, அடுத்த தடவையும் சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. இன்னும் தசகாரியம்னா என்ன, அந்த 10 காரியங்கள் என்னென்ன அப்படின்னு நம்மளால உடனே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. எழுதுறோம். ஆனால் இப்பெல்லாம் நான் அதை அனுபவிக்கிறேன். ஒவ்வொன்றையும் படித்து 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 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும். எடுத்தோன்னா சிவானந்தமும் இதெல்லாம் வந்துடாது. இத்தனையும் சரியை கிரியை யோகம் இத்தனையும் அதில் சொல்லியிருக்கிற மாதிரி முடித்தா தான் வரும். அப்படிங்கிறதெல்லாம் போக போக தான் நம்ம உணர்கிறோம். ஐயா நடத்த அது நம்ம காதில் கேட்குறோம், படிக்கிறோம். அதனால் நூல்களை படித்தோடனே வந்துடாது. ஏன்னா எல்லாமே அனுபவம் தான். எனக்கு ஒரு நண்பன் இருக்கும், 6 மாதத்துக்கு ஒரு தடவை வெளிநாடு போவார். வெளிநாடு போய் அங்கே போய் அவர் திருவாசகம் பெரிய ஆரட்டர். அவர் ஒரு 13 ஆண்டுகள் வைத்தியநாதனுக்கு படித்தேன் அப்படின்னு பெருமையாக சொல்லுவார். யார்கிட்ட? டைரக்டர் வைத்தியநாதன் சென்னையில் அப்படின்னு சொல்லுவார். நான் கேட்டுக்குவேன், நீ எவ்வளோ நாள் படிக்க போகிறேம்மா? எப்போ உயிர் போகுதோ அவரவரும் போவேன். ஏன்னா எங்களுக்கு ஒரு நல்ல டிரைவர் கிடச்சிருக்காரு. அவர் கரெக்டாக காசெல்லாம் எதிர்பார்க்காம இங்கே நம்ம கிளாஸுக்கு வரான்னு கொண்டு விடுவார். அவர் விடுற வரையில் நாங்கள் பேசுவோம். முடியலன்னா தான் முடியாமல் இருக்கணும். முடியாதது வரக்கூடாதுன்னு தான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறோம். ஜனம் வேண்டிக்கிறது அதுதான், ஆரோக்கியமாக இருக்கணும், சக்தியாக இருக்கணும். அதுவரையும் வகுப்பு போவேன். அவன் 10 நிமிஷம் போயிட்டு நிறுத்திட்டார். ஏன்னா அவர் ஜீவன் முக்தர் ஆகிட்டார். இப்போ எதுவுமே அவர் செய்யறதில்லை. ஆனால் திருவாசகம் வெளிநாட்டில் போய் சொற்பொழிவு கொடுப்பாரு, இதெல்லாம் செய்வார். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த பாடம். பல நாடுகளுக்கு சென்று வருபவர்களே, அக்கல்வியானது நிலை பெற்றுக்கு உரியதாகாது. மாட மாளிகைகள் சூழ்ந்த மறுகளில் வீட்டிற்கும் ஈசனின் திருக்கோள காட்சியை கைதொழுதி ஏத்த முக்தி பேரு எளிதாக வாய்க்கும். முன்ன பாடல்ல சிவ தரிசனத்தால் வாய்த்தலை ஓதிய நிலையில் இத்திருப்பாட்டானது அபர ஞானமாகிய தன்மையை சுட்டியதாயிற்று. ஆகையால் இந்த 2வது பாடல்ல பரஞானம் புக்குனால வராது. இறைவனை வணங்கி அவருடைய தரிசனத்தையும் சிவாலய தரிசனம் தான் கொடுக்குங்கிறத திருநாவுக்கரசர் எவ்வளோ அழகாக சொல்றார். அடுத்தது, சினத்தினால் வரும் செய்தொழிலாம் அவை அனைத்தும் நீங்கி நின்று ஆதரவாய் மிக மனத்தினால் மருகற் பெருமான் திறம் நினைப்பினார்க்கு இல்லை நீள் வாழ்க்கையே நெஞ்சமே சினம் கொண்டு அதன் தன்மையால் பிறருக்கு செய்கின்ற இடையூறும் மற்ற செயல்களும்
தீமையையே விளைவிக்கும். அதனை தவிர்க்க அன்புடையவனாய் மேவி மறுகளில் வீற்றிருக்கும் சிவபெருமானுடைய அரிய புகழ்களை ஏற்று உரைப்பீராக. அது இவ்வுலகின் கண் பிறவாமையாகிய பெரும் செல்வத்தை அளிக்கும். அதுதான் மற்ற எல்லா பாடலுமே அகத்துறை பாடல்கள். அதனால என்னால் அது முடியாது, மன்னிச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன தத்துவம் தசகாரியங்கிறத நம்ம சிவப்பிரகாசத்தில் இருக்குது. சிவப்பிரகாசத்தில் நீங்கள் இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒன்று 126வது பக்கத்தில் இருந்து படிக்கலாம். நீங்கள் ஞானம் 134 இருந்து ஞான வாய்மை, ஞானம் வரும் உரைமை எல்லாமே கொடுத்துருக்குறார். அதுக்கு அதில் எழுதியிருக்காருங்க, இறையருள் உருவாய் வரும். என்னது உருவாய்? குருவாய் இல்லை, உருவாய் வரும். அப்ப ஐயா நமக்கு அந்த உருவத்தில் குருவா நமக்கு போதிச்சுட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வைக்கணும். நீங்கள் மற்ற கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிங்கன்னா தான் நமக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இதில் சிவப்பிரகாசத்தில் 135வது 134 இருந்து படிக்கலாம். படித்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன இந்த ஒரு பாடல் இதில் அடங்கியிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ பொறுமையாக என்னை கேட்டதுக்கு உங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். டாக்டர் சார் அவங்க தங்களுடைய உரையில் பெரிய புராணத்தில் அடியார் பெருமையை இறைவன் சொன்ன பகுதி, அது மாதிரி அந்த முனிவர்கள்லாம் என்னென்ன பக்குவத்தில் இருந்திருக்கிறாங்க, சேந்தனாரோட ஐயா ஞானிகளுடைய பக்குவ நிலைகள், பிறகு உபனிஷத்திலிருந்து ஒரு செய்தி, அது அந்த ஆழமான ஒரு செய்தி, காஞ்சி பெரியவர் சொன்ன நோய் ஒரு தவம் என்பது. அதாவது உற்ற நோய் நோற்ற உயிர்க்கு ஊறு செய்யாமை, அந்த குறள் எடுக்கணும். அற்றே தவத்துக்கு ஊறு